எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான் இருக்கேன். பொதுவான ஒரு கருத்து, ஒரு எல்லாருமே நான் சொல்ல போற இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா. அதாவது மன்னிப்பதும் விட்டு கொடுப்பதும் தான் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கையின் போராட்டமே யார் மன்னிப்பது, யார் விட்டு கொடுப்பது, இதுதான் கேள்வி. இப்ப மன்னிக்கணும் ஒரு விஷயத்த, ஒரு தவறு செஞ்சா, இல்ல விட்டு கொடுத்து போகணும். இதுல யார் மன்னிக்கிறது? நீ மன்னிக்கிறியா, நான் மன்னிக்கிறியா, நீ விட்டு கொடுக்குறியா, நான் விட்டு கொடுக்குறியா, இது கேள்வி. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்றேன். இந்த கேள்விக்கு இந்த ஒரு போராட்டத்துல கொஞ்சம் இதுல வயதானவர்கள் இருந்தாக்க அவ விட்டு கொடுத்து மன்னிக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை அவ ஃபேஸ் பண்ணியிருப்பா, நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருப்பா. இப்போ வளர்றவா சின்னவாளாகட்டும், இல்லை கல்யாணம் ஆனவ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை டீனேஜ் குழந்தைகளா இருக்கட்டும், அவளாம் இப்போதான் வளர்ந்துட்டு வரா, இன்னும் நிறைய பார்க்கல. அவளுக்கு புத்திமதி சொல்லணும். அதே சமயத்துல அந்த மன்னிக்கணும். சரி, இந்த தப்பு பண்ணிட்டியா, இனிமே இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டு கொடுத்து போகணும். அது பெரியவா கிட்டதான் இருக்கு. அவ விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயத்துக்கு விட்டு போகணும். அப்பா அம்மா சொல்ற அட்வைஸ் எல்லாம் குழந்தைகள் கேட்கணும். பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்கணும் குழந்தைகள். ஆனா ஒரு தவறு செஞ்சுட்டானா அதை நம்ம மன்னிக்க குணம் நமக்கு இருக்கணும். ஈகோவே இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். போனா போகுது, குழந்தைகள் தானே, ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு நம்ம பெரியவாளா இருக்கிறவா விட்டு கொடுத்து போனா அந்த குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்மளாம் தான் வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கோம், நல்லது கெட்டது எத்தனையோ. நம்ம பெரியவாழ்கிட்ட எத்தனையோ திட்டு வாங்கும்போது நாம எத்தனையோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம மனசு எவ்வளோலாம் வேதனைப்பட்டிருக்கோம். அந்த வேதனையை இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் அவ புரிகிற மாதிரி நம்ம அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த விஷயத்த புரிய வைக்கணும், நீ பண்ணினது தப்புன்னு. அதே சமயத்துல நாம வேற மாதிரி நடந்துட்டாலோ, ஒரு கோபமாவோ இல்லை திட்டி கண்ணா பேசினாலோ அவளுக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நல்ல குணமும் போயிடும். அதனால நாம நல்ல விதமா தான் பெரியவாளா இருக்கிறவா. ஏன்னா இப்ப நாம ஏன் சொல்றேன்னா, நான் வயசுல பெரியவ, அதனால நான் சொல்றேன். என் வயசுல இருக்கிறவா இப்படி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வந்ததுன்னா நம்ம விட்டு கொடுத்து மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். அந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தைகள் தானே, யார் என்ன பெரிய, இதுல என்ன பெரிய உலகமா குற்றம் பண்ணிட்டா, நம்ம குழந்தைகள் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் எப்பவும் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன். அது இன்னொரு தடவை அந்த வரியை நான் சொல்றேன். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. ஆனா வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டு கொடுப்பது, யார் மன்னிப்பதுங்கிற கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துல பெரியவாதான் விட்டு கொடுத்து போனா நல்லது. விட்டு கொடுத்தால் கெட்டு போகாது. நமஸ்காரம்.